கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். நாம் கடந்த காலங்களிலே லந்து காலம் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய வசந்த காலத்தை நாம் கொண்டாடினோம். அதிலே பல விஷயங்களை நாம் சிலுவைக்காக இன்னும் மற்ற காரியங்கள் அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்விலே ஏற்று செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானித்தோம். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடி அந்த லந்து காலத்தை நாம் முடித்தோம். ஈஸ்டர் பண்டிகை என்பது ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடுகிற ஒரு காரியம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே அதன் மூலமாக நாம் என்ன அறிகிறோம், வேதத்தின் அடிப்படையில் என்ன அறிகிறோம் என்பதை நாம் கண்டுகொள்வது அல்லது அறிந்து கொள்வது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி சொல்வார்கள். உண்மை அதுவாக இருந்தாலும் கூட அதிலே ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அவைகளில் சிலவற்றை நாம் இந்த நேரத்தில் பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, இயேசு கிறிஸ்து தாம் மெய்யான தேவன் என்று நிரூபித்தார் என்று சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்தார் என்று சொல்லி போட்டிருக்கு. அவருடைய பாடு மரணங்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது உண்மையான தேவன், உண்மையான கடவுள், உண்மையான ஆண்டவர் அவர் என்பதை நிரூபித்தார் என்று சொல்லி போடுறோம். பாருங்க, ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனத்துல, மாம்சத்தின்படி பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார் என்று சொல்லி போடுறோம். பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரமாய் இருக்கிறார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து உண்மையாகவே ஒரு நல்ல மகன் என்பதை நிரூபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவகுமாரனை அவர் அனுப்பினார், பிதாவானவர் அனுப்பினார்னு சொல்லி சொல்லும்போது அவர் இப்ப ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தார் என்று சொல்லப்படுது. அவர் நிரூபித்தார், உண்மையாகவே நான் ஆண்டவருடைய பிள்ளைதான் என்று சொல்லி அவர் நிரூபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, யோவான் 4:42 பாருங்க, அந்த ஸ்திரீயை அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து சொல்லி போட்டு நமக்கு சரியும். சமாரியா ஸ்திரியை ஆண்டவர் அந்த கிணற்றண்டையில சந்தித்தார். அவளோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தாகத்துக்கு தான்னு சொல்லி கேட்டார். கேட்கிற சமயத்தில் அவர் சொன்னார், நீங்கள் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரியை இடத்துல கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுதே சொல்றார், நான் யாருன்னு சொல்லி தெரிந்தால் நீ ஜீவ தண்ணீரை என்கிட்ட கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஊருக்குள்ள போய் தன்னை ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வரான். என்னுடைய வாழ்க்கை முறையை பற்றி அவர் சொன்னாரு, அதனால பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். மெய்யான தேவன் இவர் தான்ங்கிறத நாங்கள் புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அப்போ மனுஷராலையும் எப்படி தேவனால ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருந்தாரோ அதுபோல மனுஷரும் கூட அவர் மெய்யான தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லாம பாருங்க, 1 யோவான் 5:20 பின்பாகத்துல இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். நித்திய ஜீவன், அவர் உயிரோட எழும்பிட்டார், இனி அவருக்கு மரணமே கிடையாது, அவர் என்னோடு எல்லா காலமும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராக இருப்பார் என்பதை அவர் நிரூபித்தார் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்று சொல்லி நாம் அறியக்கூடும். எந்த காரியமும் எடுத்தாலும் சரிதான், ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறனாலதான் நாம அவர் ஒரு பெரிய தேவனாக நம்ம கொண்டாடுறோம். ஒரு மற்ற மனுஷரை போல அவர் அடக்கம் பண்ணப்பட்டது போல அப்படியே இருந்ததுனால அவரை நம்ம கொண்டாடலை. அவர் உயிரோட எழுந்தாரு, திரும்பவும் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடினால்தான் நாம் அவரை தெய்வமாக கொண்டாடுகிறோம், வணங்குகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். மெய்யான தேவன், அதுல பொய்யே கிடையாது, மெய்யாகவே அவர் தான். ஒரு தேவனுக்கு என்னெல்லாம் ஒரு தன்மைகள் உண்டோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றி அவர் அதை நிரூபித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனால அந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் பாடுமரணங்கள் எல்லா தெய்வங்கள் சொல்லப்படுகிற எல்லா தெய்வங்களுக்குமே அந்த பாடுமரணங்கள் இருக்குது, எல்லா கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிர்த்தெழுதல் என்பது மட்டும்தான் மற்ற காரியங்களிலிருந்து நம்மை ஆண்டவரை பிரித்து காட்டுகிறதாக இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறாங்க நம்பிக்கையில தான், நாம் விசுவாசிக்கிறதுனால தான் நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.